மக்களுக்கான அரசு அப்படிங்கிறது ஃப்ரீயா அண்டா குண்டாவை கொடுத்து மக்களோட வாய் அடிக்கிறது கிடையாது. இங்க யாருக்கும் எதுவும் ஃப்ரீயா தேவையில்லை. எல்லாரும் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட ரெடியா தான் இருக்காங்க. மக்களோட அரசுனா மக்களோட அதிகபட்ச தேவையை பூர்த்தி பண்றது. மக்களோட அதிகபட்ச தேவை தன்னோட பிள்ளைங்க நிம்மதியா பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்களா, பத்திரமா வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்களா அப்படின்றதுதான். அதை என்ஷோர் பண்றதுதான் மக்களுக்கான அரசு. மார்ச் 1 இருந்து மார்ச் 17 மட்டும் எக்கச்சக்கமான கிரைம்ஸ். தமிழ்நாட்டுல இவ்வளவு கிரைம்ஸ் நடக்கிறத பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஒரு சேஃபஸ்ட் பிளேஸா தமிழ்நாடு மாத்தினா அதுதான் அதிகபட்ச தேவையை பூர்த்தி பண்றதா அர்த்தம். 5 வருஷம் நீங்களே அடின்னு அடிச்சுட்டு இல்லைன்னா கிரைம்ஸ் நடக்கும்போது கண்டுக்காம இருந்துட்டு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து அன்பா 5000 ரூபாய் கொடுத்தா எல்லாரும் எப்படி அதை மறப்பாங்க? லாஸ்ட் மினிட் பெர்ஃபார்மன்ஸ்ல 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் இந்த 3-4 மந்த்ஸ்க்காவது கிரைம்ஸ் இல்லாம பத்திரமா பாத்துக்கலாமே இந்த சொசைட்டியை. டாஸ்மாக்ல சடன் இடி சர்ச் வரும்போது கவர்மெண்டே ஓடி போய் நிக்குது சுப்ரீம் கோர்ட் வாசல்ல. இந்த மாதிரி சடன் சர்ச் எல்லாம் வரக்கூடாதுங்க, சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்மாக்கு ஒண்ணுனா போய் நிக்கும் போது பீப்புளுக்கு ஒண்ணுனா ஏன் போய் நிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மார்ச் 1 இருந்து 17 எக்கச்சக்கமான கிரைம்ஸ். திருத்தணி வீரகநல்லூர்ல 10th பொண்ணு அவ எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அண்ணா கூட பைக்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே 3 பைக்ல பசங்க துரத்திட்டு வந்திருக்காங்க. அதை தட்டி கேட்ட ஊர் மக்களை அன்னைக்கே அப்பவே போய் அருவா எடுத்துட்டு போய் ஒருத்தவங்களை வெட்டிட்டு 2 பேரை காயப்படுத்திட்டு அந்த ஊர் ஃபுல்லா கண்ணுக்கு தெரியற எல்லா பொருளையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இதுக்கு எல்லாம் பின்னாடி இருக்கிறது கஞ்சா போதை. இந்த கஞ்சா போதையை சரி பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? சரி, போகும்போது வரும்போது ரோட்ல தான் சேஃப்டி இல்ல, தமிழ்நாடு கேவலமா கெட்டு போய் இருக்கு, பெத்தவங்களே பத்திரமா கொண்டு போய் பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லி விட்டுட்டு வந்தா டீச்சர்ஸ் அதை விட கேவலமா பிஹேவ் பண்றாங்க. கரூர்ல ஒன்றிய துவக்க பள்ளியில ஒரு முருகன் அப்படிங்கிற டீச்சர் அங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்ட தப்பா நடந்திருக்காரு. இதை நம்பி எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது? தூத்துக்குடியில அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 17 வயசு பொண்ணு நேச்சர் கால் அட்டென்ட் பண்றதுக்கு தான் 6:30க்கு வெளியில போயிருக்கா. இப்போ இங்க டாய்லெட் இல்லாத வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல, நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நிறைய கிராமத்துல டாய்லெட் இல்லாத வீடுன்னு ஒண்ணு இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு டாய்லெட் கூட இல்லாத வீடுனா அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாம்ல. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வைன் ஷாப் போறவங்க மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு பயந்து போவாங்க. இப்ப குடிக்க போறவங்க எல்லாம் கெத்தா மீசியை முறுக்கி விட்டுட்டு ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போற மாதிரி போறாங்க. கேட்டா அது வைன் ஷாப், இது டாஸ்மாக் கவர்மெண்டோடது அப்படின்னு சொல்றாங்க. டாஸ்மாக்னால கவர்மெண்ட்டுக்கு போன வருஷம் மட்டும் 48,000 கோடி வசூல் வந்திருக்கு. நல்ல லாபம் தான். ஆனா பல வீட்டுல குடும்பங்களை இழந்து நிம்மதியை இழந்து பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணீங்க? டாஸ்மாக் கஞ்சாவை எப்படி ஒழிக்கிறது? இதுதான் மக்களோட அதிகபட்ச தேவை. அதை ஒழிச்சா போதும். இப்ப எல்லாரும் யாருக்கிட்டயோ பல்கா காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ரூல்ல இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இப்ப ரூல்ல இருந்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் 5 வருஷம் ஆள போறவங்களா இருந்தாலும் சரி, மக்களுக்கான அரசு அப்படிங்கிறது மக்களோட அதிகபட்ச தேவை என்னங்கறத பூர்த்தி பண்றது தானே தவிர அண்டா குண்டா கொடுக்கறது கிடையாது.